ஏசப்பா இந்த நேரத்தில் ராஜா அப்பா எனக்கு புதியபடியாக எனக்கு சுத்திரிக்கிறேன் ஏசப்பா அப்பா எங்கிருந்து 3 பேர் கொடுத்துருக்கிறார்கள் அப்பா இந்த கட்டாயம் ஏசப்பா கொடுத்துருக்கோம் ஏசப்பா நீர் மட்டும் எங்களோடு இருந்தீர் அதுக்காக நன்றி அப்பா பாடின பாடல் எல்லாத்தையும் நீர் ஆசிரியத்தில் அதுக்காக சுத்திரிக்கிறேன் ஏசப்பா அப்பா இப்போது கூட ஏசப்பா பேச போகிற நீர் என்னை மன்னிக்கிறாச்சா அப்பா என்னுடைய கத்த பயம் எதிர்பார்க்கிறாச்சா அப்பா நீர் என்னோட வாயிருந்துராச்சா அப்பா என்னுடைய சுயம் எது வெளிப்படாது கத்த நீரே என்னோட துணையாக பேசுங்க அப்பா இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான வார்த்தை செய்யுங்க அப்பா வருகிற 2026 கூட ஏசப்பா அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும் நீர் அப்பா நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் கத்தவங்க செய்றாங்க ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த 2025 முழுதும் பாதுகாத்தாரு இந்த வருஷம் இதான் கடைசி இந்த ஆசீர்வாதப்பட்டமா இருக்க வீட்டுல இதோட அடுத்த வருஷம் தான் கர்த்தர் நம்மள வந்து எல்லா விதமான பலவீனமும் சோர்வு தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தார் ஆமென் கர்த்தர் சந்தித்து நடத்தினாரு அதுக்காக கர்த்தர் சொல்றோம் அது மட்டும் இல்லை இப்ப நான் பேசுற தலைப்பு வந்து கேடகம் கர்த்தர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கிறாருன்னா கேடகமா இருக்கிறார் நம்ம இந்த உலகத்துல எல்லா மனுஷனும் வந்து நம்ம எனக்கு இருக்கிறாங்க ஆனா கர்த்தர் அவங்க வந்து நம்மளுக்கு இருக்கும்போது இப்ப அப்பா அம்மா கூட நம்மளுக்கு கேடகம்னா அது வந்து பாதுகாவல ஒரு பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பா அப்பா அம்மா இருக்காங்க ஆனா அவங்க எந்த நேரமும் அவங்களோட கூட துணையா போக முடியாது வரும்போது ஆனா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கேடகமா இருக்கிறார் பாதுகாவலரா இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறாருன்னா நம்ம போகும்போது வரும்போதும் நம்ம ஒவ்வொரு நாள் தூங்கி 24 மணி நேரமும் அதான் நம்மளை காத்திர தேவன் என்ன பண்றதுல வரும்போது முன்னே தூங்குவது ஆமென் உண்மைதானே அப்படி வந்து நம்ம இந்த 2 முழுதும் பாதுகாத்து இந்த 11ஆவது மாதத்துல கூட கர்த்தர் காணும்படியா உதவி செஞ்சார் இந்த 11ஆம் மாதத்துல வருகிற 2026 கூட நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் எப்படி சந்திக்க போறாருன்னா ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆமென் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல சொல்றாரு நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் கர்த்தர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூட இந்த குடும்பம் சொல்றாரு நம்ம எந்த காரியத்தை குறிச்சு பிள்ளைங்களை குறிச்சு இல்ல எது குறிச்சும் நம்ம பயந்துருந்தா கர்த்தர் சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க நான் உங்களுக்கு கேடகமா இருக்கிறேன் சின்ன கேடகமா இல்லை மகா பெரிய கேடகமா இருக்கிறேன் அது மாத்திரம் இல்ல பலனும் நம்மளுக்கு போறதுக்கு வர்றதுக்கு பலன் கொடுத்து பலனும் ஏசப்பா வந்து நம்மளுக்கு வந்து பலன் அது மாத்திரம் ஆரோக்கியம் நம்மளுக்கு கேடகமா இருந்தாலே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு போகும்போது வரும்போது அவர் கேடகமா வந்து நம்மளை பாதுகாத்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுவோம் அதான் ஏசப்பா சொல்றாரு நீ பயப்படாதே உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்போ இதை யார் சொல்ல முடியும் ஏசப்பா சொல்றாரு அப்போ நம்ம வந்து அதை விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பெற்றுக்கொள்ள போறோம் வருகிற வருஷத்துல அது மாத்திரம் இல்ல உபாகமும் 33:21 இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் ஆமென் கர்த்தர் சொல்றாரு அந்த நேரத்துல இஸ்ரவேலே நீ பாக்கியவான் நம்மளுக்கு இது மாதிரியான ஒரு இது யார் சொல்லுங்க கர்த்தர் சொல்றாரு நீ வந்து எந்த இடத்துல சத்துருக்கள் நம்மளுக்கு விரோதமா எழும்புனா கூட கர்த்தர் வந்து அவங்களை என்ன பண்ணுவாராம் அடக்கி அவங்கள கூட நம்ம மேற்கொள்ளும்படியா கர்த்தர் உதவி செய்வார் அதுதான் கர்த்தர் வந்து இந்த நேரத்துல அவர் ரட்சிப்பா இருக்கிறாரு எப்படி அவர் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறாரு அவர் வந்து பலமா இருக்கிறாரு அவர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாரு திரும்ப வாசிங்க இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் நம்ம வந்து கர்த்தர் நம்மளுக்கு சகாயம் செய்யப்பட்டயமா இருக்கிறாரு அவர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து பலமா இருக்கிறாரு சகாயம் உதவி செய்கிறவரா இருக்கிறார் நம்மளுக்கு பலன் உதவி இதெல்லாம் கிடைச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா இருக்கும் அப்ப கர்த்தர் நம்மளுக்கு சொல்றாரு அவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறாரு பலமா இருக்கிறாரு உதவி இருக்கிறாரு அப்போ அவர் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தேவத்தை நம்ம சங்கீதம் 18:25 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் அதுவா இல்ல 18:25 சாரி உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கும் ஆமென்
கத்தர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பலம் தரு, நம்மள வந்து கேடகமா இருந்து பலம் தந்து சகாயம் செஞ்சு அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு வந்து சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ரட்சித்து வழிநடத்துகிற தேவனா இருக்கு. அப்போ அந்த தேவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து உண்மையுள்ளவர். அதனாலதான் அவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாரு, கேடகமா இருக்கிறாரு, சகாயம் செய்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு வந்து ரட்சிப்பு, உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். கர்த்தருடைய காருண்யம் வந்து நம்ம என்ன பண்ணுமா, பெரியவனாக்கும். அது மாத்திரம் சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். நம்மளுடைய தலையை உயர்த்துகிறவர் யாரு, கர்த்தர். அதை வந்து நம்ம கர்த்தர் நம்மளுக்கு கேடகமா இருக்கும்போது அவர் நம்மளுக்கு பலம் தந்து நம்மளுக்கு சகாயம் செஞ்சு நம்ம எங்க போனாலும் வந்தாலும் என்ன பண்ணுவாரு, கர்த்தர் நம்மளுக்கு தலையை என்ன பண்ணுவாரு, உயர்த்துகிறது. எந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கர்த்தர் நம்மளுக்கு துணையா இருக்கும்போது அவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கும்போது நம்ம எங்கேயும் தலை குஞ்சு போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார், வருகிற வருஷத்துல கூட இங்க இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம இங்க வந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தலை நிமிர்ந்து வாழ முடிய உதவி செய்வார். அப்போ நம்ம அவர் வந்து என்ன பண்றோம், முழுமையா விசுவாசிக்கிறோம், இன்னமும் விசுவாசிப்போம். அப்போ நம்மள வந்து கர்த்தரை மட்டும் வழிநடத்தினா நம்மள சத்துருக்களை கூட என்ன பண்றாரு, நம்ம மிதித்து போடும்படியா உதவி செய்வாரு, நம்மளுக்கு உதவி செய்வாரு, சகாயம் செய்வாரு. நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வருகிற வருஷத்துல உதவி செய்வாரு. அது மாத்திரம் இல்ல, 5:12. கர்த்தாவே, நீ நீதிமான்களை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவரை சூழ்ந்து கொள்வீர். ஆமென். கர்த்தாவே, நீர் என் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் நம்மளை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால நம்ம என்ன பண்ணுவாரு, சூழ்ந்து கொள்வார். நம்மள வந்து சும்மா இல்ல, ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை நம்மள விட்டு விலகி போகாதபடி என்ன பண்ணுவார், கர்த்தர் சூழ்ந்து கொள்ளும்படியா உதவி செய்வார். அது மாத்திரம் இல்ல, அதுலயே பாருங்க 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் கடைபிடிக்கிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். நம்ம இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை என்ன பண்ணணும், இந்த வருடத்துல 2024 இப்பவும் சரி நம்பணும். சரி, நம்ம நம்புறதா இப்பவும் இன்னும் அதிகமா நம்பணும்னா இப்பொழுது இருக்கிற காட்டிலும் இன்னுமா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நம்மள தலை நிமிர்ந்து வாழ முடியா பலன் கொடுத்து சகாயம் செஞ்சு நம்மளுக்கு விரோதமா யாருன்னா எழுதுனாங்கன்னாலும் அவங்கள வந்து நம்ம மிதித்து போட முடியா, அவங்கள நம்ம மடங்கடிக்க முடியா, கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை வந்து நம்பணும். அது மாத்திரம் இல்ல, 35:2. நீ கேடகத்தையோ பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக இருந்து நில்லும். ஆமென். கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த வருடத்துல சொல்றாரு, அவர் நம்மளுக்கு ஒத்தாசையா இருப்பார். நம்ம வந்து எது செய்யணும்னாலும் கர்த்தர் நம்மளுக்கு வந்து ஒத்தாசையா இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். அவர் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம மேல எந்த நேரத்துலயும் களிப்பாக சந்தோஷமா வைக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறாரு, நம்மளுக்கு வந்து பலனா இருக்கிறாரு. நம்மளுக்கு வந்து அவர் நம்மளுக்கு சத்துருக்கள் மத்தியில நம்மளுக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாது உதவி செய்வாரு. நம்மளுக்கு வந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நம்மள வந்து அவர் எந்த நேரமும் பாதுகாப்பா இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும். அது மாத்திரம் இல்ல, 6:14 பாருங்க. அது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச மாதிரி 15 ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தர் வசனம் சொன்னபடி கர்த்தர் நம்மள வந்து என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்மள இந்த நாள் முதலுக்கு வந்து நடத்த வல்லவரா இருக்கிறார். அவரை வந்து நம்ம நம்பி விசுவாசித்து பற்றி பண்ணோம்னா கர்த்தர் வருகிற காலங்களில் நம்ம உயர்த்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர்